சரி, இந்த உள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்க கண்டென்ட் மூவ் ஆகிறத வச்சு பார்க்கும்போது ஃப்ரீஸ் டாஸ்க் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவா ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட்டை பத்தியும் அவங்களுடைய கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் கண்டிப்பா இருக்க போகுது. எஸ், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருந்து யார் வந்து என்ன கேட்டாலும் சரி, நான் நல்லவேன்னு சொல்லு, நான் நல்ல பையன், அவனை எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு, அவங்க அடிச்சாலும் நான் அதை வாங்கிக்கிறதுக்கு தயார், நீ தான் எனக்கு முக்கியம். அரோரா கூட அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதே அப்படின்றத பத்தி பாரு திருப்பியும் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அரோரா எதுக்காக அந்த ரூமுக்குள்ள அப்பப்ப வந்துட்டு இருக்கா, நீ நானும் இருக்கும் போது எதுக்காக அப்பப்ப வந்துட்டு இருக்கா அப்படின்றது பாருவோட மனசுக்குள்ள டொயிங் டொயிங்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. இதை வந்து ரொம்ப தெளிவா கமருதீன் இது பண்றாரு. எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லடி, எனக்கு அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, நான் அப்படி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், பட் நீ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கேன் உன் கூட, உனக்காக நான் நிப்பேன், என்ன ஆனாலும் சரி நான் உனக்காக நிப்பேன், வெளியே வந்து பார்த்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, வீட்டில் கேட்டாங்கன்னா அப்படி சொல்லு. எதுக்காக அந்த டிஸ்கஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் போன கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா என்ன இருந்ததுன்னா, பாரு காமு கிட்ட எப்பா எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள என்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல, வெளியே இது எப்படி போயிருக்குன்னு தெரியல, என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இதை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க நம்மளுடைய பாரு. இதுக்கு கமருதீன் வந்து சமாதானப்படுத்துறாரு கூட, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத, வீட்டில இருந்து சப்போஸ் அப்படி கேட்டாங்கன்னா நான் எல்லாம் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, இங்க இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள வந்து உனக்கு ஒரு ஃபீலிங் வந்துன்னா ரொம்ப 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 நேச்சுரல்னு அதை வந்து சொல்லி புரிய வை. எண்ட் ஆஃப் த டே நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன் இந்த பேச்சு இப்ப வருது? நேத்து என்னடானா பாரு 2 மணிக்கு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க, நைட்டு வந்து சம்பந்தம் இல்லாம நாய் குலைச்சிருக்கு, காலையில வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா பார்வை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியவில்லை மக்களே. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் புரியுது, இவங்க கேம் அப்படின்றத தாண்டி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இதை வெளியே கொண்டு போறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா நிறைய பிக் பாஸ்ல நடந்திருக்கு. நிறைய பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி இப்படி ஸ்டார்ட் ஆகி வெளியே வந்து பயங்கரமா இதாகி, இப்போ மலையாள பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேர்லி அண்ட் நம்மளோட ஸ்ரீனிஷ் இவங்க 2 பேருடைய அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டுனா மரண ஹிட்டு. பேர்லி ஸ்ரீனிஷோட பேர் வெளியே வந்து அவங்களோட லைஃபே வேற மாதிரி மாறிடுச்சு. அவங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் செலிபிரிட்டிஸ் என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் அதில் இன்டர்வியூ வந்து அங்கே கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஸ்வீட்டான கப்பலாக மாதிரி குழந்தைங்களோட வந்து சூப்பராக போயிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃபு. அந்த மாதிரி மாறணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க இதை பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. உண்மையாக ஒருத்தவங்களுக்கு ஒரு லவ், உண்மையாக ஒரு ஃபீல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு பல இடங்கள்ல பாருக்கு கமருதீன் மேல இருக்குது முழுக்க முழுக்க கேமுக்கான ஒரு ஃபீல் தான் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு பல இடங்கள்ல. பட் அதையும் தாண்டி ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க 2 பேத்துக்குள்ளே உண்மையான காதல் அப்படின்னு ஒன்று இருந்து, உண்மையான இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்து, இதுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் வந்து வெளியே போய் இவங்க வந்து ஒன்னா இருந்து வெளியே போய் இவங்க பயங்கரமா செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து வெற்றிகரமாக அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கட்டும் மக்களே. கண்டிப்பா வந்து அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் அதுல இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புறேன். நமக்கு ப்ராப்ளம் இருந்தாப்புல அவங்களுக்கு என்ன, அவங்களோட லைஃப் அவங்க தானே அதை பார்க்கணும், அதுல ஒன்றும் மேட்டர் கிடையாது, தாராளமா அவங்க வந்து அவங்களுடைய லைஃபை இது பண்ணட்டும். பட் இதுல என்ன பிரச்சனைன்னா, பாருடைய ரசிகர்களுக்கு அவங்க டைட்டிலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க, நடுவுல கமருதீன் கூட இருக்கக்கூடிய காதல் உள்ள வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, காதல் உள்ள வந்தனால அவங்க வந்து அதை விட்டு கொஞ்சம் மாறி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலை உருவாக்குமா அப்படின்றத ட்ரை பண்ணணும், பொறுத்திருந்து பார்க்கணும். பட் முக்கியம், 2 பேத்துல யார் எவிக்ட் ஆனாலும் காதலனுடைய ஓட்டு காதலிக்கும், காதலியுடைய ஓட்டு காதலனுக்கும்.